வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், திருச்சி கோட்டத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது, சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட இருக்கிறது. அதுவும் முக்கியமான ரயில்கள் அப்படிங்கிறதுனால அந்த தகவல்கள் எல்லோருக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16809 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி ஈரோடு பயணிகள் ரயில். திருச்சிராப்பள்ளிக்கும் ஈரோடுக்கும் இருக்கக்கூடிய இந்த பயணிகள் ரயிலானது வர்ற 28 மற்றும் 30ஆம் தேதிகளில் திருச்சியில் இருந்து கிளம்பும். அப்படி கிளம்பக்கூடிய ரயிலானது ஈரோடு வரைக்கும் இந்த 2 நாட்களும் செல்லாது அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. அதற்கு பதிலாக கரூர் வரைக்கும் தான் இந்த ரயில் இயக்கப்படும். கரூரிலிருந்து ஈரோடு வரைக்குமான தூரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. அதனால் அன்றைய தினங்களில் நம்ம திருச்சியிலிருந்து ஈரோடு செல்லணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தால் நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 16843 அப்படிங்கிற நம்பரில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலும் வருகிற 28 மற்றும் 30ஆம் தேதி இந்த 2 நாட்களுமே திருச்சியில் இருந்து புறப்பட்டு பாலக்காடு வரைக்கும் செல்லாது, கரூர் வரைக்கும் தான் இயங்கும். அதுவும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. என் பாலக்காடு வரைக்கும் போகும்போது கூட பேசஞ்சர் ட்ரெயின் தான். ஆனால் இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த ரயிலானது கரூர் வரைக்குமே இயக்கப்படும். வழக்கமான டைம் டேபிளில் இயக்கப்படாது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2 நாட்களுமே நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிகளுக்கு திருச்சியிலிருந்து செல்வதற்கு இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா கரூரிலிருந்து பாலக்காடு வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16848 செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது நாளை 27, 28, 30 ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு விருதுநகர் வரைக்கும் வரும். விருதுநகரில் இருந்து மதுரை, திண்டுக்கல் வழியாக திருச்சி போக வேண்டிய இந்த ரயிலானது அந்த ரூட்டில் போகாது. அதற்கு பதிலாக விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியாக திருச்சிக்கு வரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால மயிலாடுதுறைக்கு போகணும் அப்படின்னு நம்ம திண்டுக்கல்லையோ மதுரையிலையோ இந்த ரயிலுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஒரு சிறப்பு ரயில். ட்ரெயின் நம்பர் 07229 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து சார்லப்பள்ளி வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. என்னைக்கு அப்படின்னா, நாளை இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி, விருதுநகர் வரைக்கும் வரும். அங்கே இருந்து மதுரை, திண்டுக்கல் வழியாக இயங்காமல் விருதுநகரிலிருந்து அப்படியே டைவர்ட் ஆகி மானாமதுரை, காரைக்குடி வழியாக திருச்சிக்கு வரும். அதனால் நாளை தினம் நம்ம ஹைதராபாத்துக்கு போகணும் இந்த ட்ரெயினில் அப்படின்னு நினச்சி திண்டுக்கல்லையோ மதுரையிலையோ காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்கணும்னா ஒன்று விருதுநகர்லையோ அல்லது திருச்சியிலையோ தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிடிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12666 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயில் வருகிற 28ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து கிளம்பும். அப்படி கிளம்பக்கூடிய ரயிலானது மதுரை, திண்டுக்கல் வழியாக இயங்காமல் விருதுநகரில் இருந்து டைவர்ட் ஆகி காரைக்குடி, மானாமதுரை வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, புதுச்சேரிக்கு விழுப்புரத்தில் இருந்து கனெக்டிங்காக இருக்கக்கூடிய காலையில் 5:30க்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது தொடர்ந்து 4 நாட்கள், இன்று 26, 27, 28 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடிக்கடி இந்த ட்ரெயின் ரத்து செய்யப்படுவது வழக்கம்தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 4 நாட்களும் இந்த ரயிலை நம்மால் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு காலையில் கிளம்பி வரக்கூடிய ரயில் ரத்தெல்லாம் செய்யப்படலை. ஆனால் வர 29ஆம் தேதி மட்டும் தேவைப்படும் இடங்களில் நிறுத்தி வச்சு 1 மணி நேரம் தாமதமாக வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா திருச்சி கோட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில்களின் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் அப்படிங்கிறதுனால, முன்பதிவு செஞ்சுருந்தால் தகவல் வந்துடும். இதெல்லாம் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் அப்படிங்கிறதுனால அந்த ரயில்களில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த தகவல்கள் சென்று சேர்ந்தால் மட்டுமே அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே நியூஸுகள்,
பல்வேறு முக்கியமான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு நிறுத்திக்கிடாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க. ஆள்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் அது நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது பயனுள்ள தகவலாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பயனுள்ள தகவலை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ இதோடு முடியுது. இனிமேல் ஒரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.